Dear students, I am very glad to introduce myself. This is Satish. I am a new maths teacher. Further, I am going to handle a maths subject. In this session, we are going to look 4th chapter Life Mathematics. First of all, let me give deep introduction to Life Mathematics. First, நம்ம Life Mathematics அப்படிங்கிற நேம் இந்த சாப்டருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான மெயின் ரீசன், இந்த சாப்டரில் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய லைஃபோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டாப்பிக்காக இருக்குது. இதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஒரு ஸ்மால் ஃபிகர் ரெப்ரசன்டேஷனில் இந்த லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ நம்ம இந்த சர்க்கிள், இந்த மிடில் பிளேஸில் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்னு வச்சுட்டு அதோட டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வர்றது பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்மளுடைய லைஃப்பில் மெனி பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அடுத்து நம்ம ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம லைஃப்பில் மெனி பிளேஸில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த சாப்டரில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து லாஸ். ஸோ லாஸ் அப்படிங்கிறதும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ லாஸ், அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் டிஸ்கவுண்ட். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பற்றி ஜென்ரலாக கொஞ்சம் தெரியும். டிஸ்கவுண்ட் மோஸ்ட்லி எப்போ கொடுப்பாங்கன்னா, சம் திங்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அதை அவங்க சேல்ஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது அதோட மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சர்டன் அமௌண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு அந்த பொருளை சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற டேர்மும் நம்மளோட லைஃப்பில் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து டேக்ஸ். ஸோ டேக்ஸ்னால் இப்போ கரண்ட்டில் நமக்கு தெரிஞ்சது ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஓவர் ஹெட். ஓவர் ஹெட் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்டை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற செலவு, இது எல்லாமே ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் பற்றி நீங்கள் பேசிக்காக நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது நம்ம பேங்கிங் செக்டரில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸாக காமனாக இருக்கும். அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க். ஸோ அந்த டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம இந்த சாப்டரில் சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், இதில் உள்ள வர்ற எல்லா டேர்ம்ஸும் நம்ம லைஃபோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸ். அதனால தான் இந்த சாப்டருக்கு லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து இந்த சாப்டரில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் கெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு ஃபஸ்ட் காட்டுறேன். சி, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு டு ரீகால் த கான்செப்ட் ஆஃப் பர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக இந்த பர்சன்டேஜ், ப்ராஃபிட்டு, லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதோட பேசிக் நாலேஜ் ரீகால் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில். அடுத்து செகண்ட் திங்ஸு, டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் பர்சன்டேஜ், application of percentage in profit, loss, overhead expenses, discount and GST. ஸோ இதில் இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து டு நோ வாட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, அண்ட் டு பி ஏபிள் டு ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் த்ரூ பேட்டர்ன்ஸ். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் சம் டெஃபினைட் ஃபார்முலாவும் இருக்குது, அதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். யூஸ் தம் இன் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், அதை நம்ம சிம்பிள் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். டு ஃபைண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years and 3 years. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஃபார் 2 to 3 years அதோட ப்ராப்ளம் பேசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து டு ரீகால் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். நீங்கள் ப்ரொபோர்ஷன் பற்றி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதில் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ட் ப்ரொபோர்ஷனோட பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை இதில் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டு நோ வாட் காம்பவுண்ட் வேரியேஷன்
and do problems on it. Compound variation என்னன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டட் உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டு சால்வ் டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ். எஸ், இந்த டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், நம்ம டைமோட யூனிட் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் யூனிட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அதுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும், ஒர்க்கு எவ்வளோ நாள் கம்ப்ளீட் ஆகும், அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சாப்டர் பற்றி ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து இந்த சாப்டரில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். அந்த இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இடைப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம படிக்கிறது மூலயமா நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் இந்த சாப்டர் பற்றி. இந்த சாப்டரில் நம்ம மோஸ்ட்லி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ள எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஃபாலோயிங் கான்வர்சேஷன் ஹேப்பன்ஸ் இன் மேக்ஸ் கிளாஸ் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட். ஓகே, ஏ ஸ்டாண்டர்டில் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. யாருக்கு இடையில? டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில. ஃபர்ஸ்ட்டு டீச்சர் சொல்கிறாங்க, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மணி கலெக்ஷன் இஸ் பீயிங் மேட் ஃபார் ஃபிளாக் டே. ஸோ ஃபார் 32 out of 40 students in 7th standard and 42 out of 50 students from our class have contributed. Can any one of you say whose contribution is better? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது 2 கிளாஸ்க்கு இடையில நடந்த ஒரு மணி கலெக்ஷன் தான். ஒன்று 7th ஸ்டாண்டர்ட், இன்னொன்று ஏ ஸ்டாண்டர்ட். இப்போ 7th ஸ்டாண்டர்டில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா 40, ஏ ஸ்டாண்டர்டில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா 50. ஸோ ஃபர்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்டில் அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் 40, ஓகேவா, ஸ்ட்ரென்த் வந்து 40. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து மணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 32. அதே மாதிரி ஏ ஸ்டாண்டர்டில் டோட்டல் ஸ்ட்ரென்த் 50, அதில் எவ்வளோ பேர் மணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42. ஸோ இதுலேருந்து அவங்க கேட்ட கேள்வி, யாருடைய கான்ட்ரிபியூஷன் பெட்டராக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி பண்ணுவோம், அதை நம்ம கம்பேர் பண்ணணும். யாரோடைய கான்ட்ரிபியூஷன் பெட்டராக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம 2 கிளாஸையும் கம்பேர் பண்ணணும். 7th ஸ்டாண்டர்ட், ஏ ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் யாருடைய கான்ட்ரிபியூஷன் பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அதை வந்து ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க டீச்சர். 32 out of 40 is in fraction 32 divided by 40. Okay, and 42 out of 50 is 42 divided by 50. அதாவது கொடுத்த வேல்யூ ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேற எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ வந்து இது ரெண்டுமே அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு டினாமினேட்டர் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அடுத்து நீங்கள் இதை லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு இது பேசிக் தான், எல்சிஎம் எடுத்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 7th ஸ்டாண்டர்டுக்கு 32 out of 40 அதோட லைக் ஃப்ராக்ஷன் என்ன வருது அப்படின்னா 160 divided by 200. அண்ட் தென் ஏ ஸ்டாண்டர்டுக்கு 42 out of 50 அதோட கரஸ்பாண்டிங் லைக் ஃப்ராக்ஷன் என்ன வருது அப்படின்னா 160 divided by 200. இப்போ நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு எந்த கிளாஸ் அப்படின்னு. ஏன்னா டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நியூமினேட்டர் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கிளாஸ் செகண்டாக இருக்கிறது, இந்த செகண்டாக இருக்கிறது எங்கேருந்து வந்துச்சு, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து. அதாவது 42 divided by 50 அதோட கரஸ்பாண்டிங் லைக் ஃப்ராக்ஷன் தான் 168 divided by 200. ஸோ நமக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. என்ன கிளியர் ஆயிருக்கு, இப்போ நம்மளுடைய 8th ஸ்டாண்டர்ட் கான்ட்ரிபியூஷன் தான் பெட்டர் அப்படின்னு நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் டீச்சர் கேட்குறாங்க, வெரி குட், இப்போ நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டி கரெக்ட் தான், அந்த கம்பேரிஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், இஸ் தேர் எனி அதர் வே டு கம்பேர்? வேற ஏதாவது வழி இருக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்கும் எஸ், ஒன் மோர் வே. அது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் வில் ஹெல்ப். பர்சன்டேஜ், இதை நம்ம பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது மூலியமா நம்மளால ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். ஹியர் 32 divided by 40 அதான் 7th ஸ்டாண்டர்ட். அதை நம்ம பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணும்போது மல்டிபிள் வித் 100. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 80%. ஓகே, இப்போ 7th ஸ்டாண்டர்டில் 80% வந்துடுச்சு. அண்ட் தென் செகண்ட் ஒன் ஏ ஸ்டாண்டர்ட். இப்போ ஏ ஸ்டாண்டர்டில் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 50. அப்போ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணவங்க 42. ஸோ ஓகே, இது ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ஸ். இப்போ இதை நம்ம பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறோம், மல்டிபிள் வித் 100 ஈக்குவல் டு 84%. ஓகே,
clearly our class contribution is 4% more than 7th standard. இப்போ நம்ம clear cut ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா 7th standardல 80% வருது, 8th standardல 84% வருது. அப்படிங்கும்போது நம்மளுடைய கிளாஸ் கான்ட்ரிபியூஷன் தான் பெட்டரா இருக்கு. அது எவ்வளோ பெட்டரா இருக்கு? 4%. ஏன்னா இங்க 80 84 டிஃபரன்ஸ் வந்து 4%. இப்போ நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து டீச்சர் சொல்றாங்க, வெல் டன், யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். கேன் எனி ஒன் ஆஃப் யூ சே வேர் த யூஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இஸ் சீன் மோர்? இப்போ என்ன கேட்குறாங்க, அந்த பர்சன்டேஜை நம்ம எங்க அதிகமா பார்க்குறோம், அதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட் said answer, my father told me that the percentage are used in the calculation of profit, loss, discount, calculation of tax, example GST, interest on investment, growth in population, depreciation of machines. Almost everywhere comparison is made. He also had told me that it is an easy tool which is helpful to compare values. இந்த பர்சன்டேஜ் இவ்வளோ பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல படிக்கக்கூடிய டேர்ம். இதை நம்மளுடைய லைஃப் ஆக்டிவிட்டிஸ்ல மெனி பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் எல்லாம் தான் ப்ராஃபிட், லாஸ். ப்ராஃபிட் நம்ம பர்சன்டேஜ்ல சொல்லுவோம், லாஸ் அப்படிங்கறத நம்ம பர்சன்டேஜ் சொல்லுவோம், அண்ட் தென் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சதுதான். டிஸ்கவுண்ட் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போறீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கவுண்ட் வந்து 10%, 15% அப்படின்னு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறத நீங்கள் வந்து அதை வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி தான் அதோட மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 10%, 15% கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூ கண்டக்ட் பண்ணி தான் நம்ம அதை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ எதோட அப்ளிகேஷன்? பர்சன்டேஜோட அப்ளிகேஷன். இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அடுத்து ஃபைனலாக டீச்சர் சொல்கிறாங்க, well, there are topics what are going to see in this chapter using percentage. Yes, the percentage related topics தான் mostly நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் நம்ம படிச்சது மூலயமா ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த சாப்டருக்குள்ள என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நம்ம எதை சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜோட அப்ளிகேஷன் நம்மளுடைய லைஃப் ஆக்டிவிட்டிஸ்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத மோஸ்ட்லி இந்த சாப்டரை நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ்ல ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா 4.1. இந்த 4 உள்ள ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் fill in the blanks இருக்கு. இந்த fill in the blanksல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 தென் எக்ஸ் இஸ் டேஷ். இது வந்து ஒரு fill in the blanks கொஸ்டின் தான். பட் உங்களால டைரக்டா அந்த டேஷ்ல வந்து நீங்க ஆன்சர் போட்டுற முடியாது. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் அப்படிங்கும் போது நம்ம அதை சால்வ் பண்ணி தான் அதுக்கான ஆன்சர் நம்ம போட முடியும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணுங்க. given statement in mathematical form. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னா 30% into x equal to 150. இப்போ இந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ டைரக்டா உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். எப்படி வருது? 30% into x equal to 150. அதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ அது பேசிஸ்ல உள்ள ப்ராப்ளம் தான் இதுவும். ஸோ இப்போ 30% அப்படிங்கிறது பர்சன்ட் அப்படிங்கிறது பெர் 100 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன? பெர் 100. ஸோ 30 டிவைட் பை 100. இதை நம்ம இப்போ ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 150. ஓகே, ஸோ அதில் கொடுத்த வேல்யூ தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ண போறோம். இப்போ இதில் 0 கட் பண்ணிடலாம். ஃபைனலா என்ன இருக்கும் அப்படின்னா 3 டிவைட் பை 10 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 150. ஸோ நமக்கு எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் வேணும். என்ன கேட்டிருக்காங்க? தென் எக்ஸ் இஸ், எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கும் போது நம்ம இதை ஈக்குவல் டுக்கும் அந்த சைட் கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது என்ன ஆகும்? அதாவது அந்த வேல்யூஸ்
கீழே அதாவது டினாமினேட்டர் வேல்யூ வந்து நியூமரேட்டருக்கு போய்டும், நியூமரேட்டர் வேல்யூ வந்து டினாமினேட்டர் வந்துடும். ஸோ அப்படி பண்ணும்போது அங்கே வந்து 150 இன்ட்டு 10 டிவைட் பை 3ன்னு வரும். ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இதை ரெடியூஸ் பண்ணும்போது இது நமக்கு இப்போது காமனாக இப்போ 3 டேபிள். ஸோ இது வந்து போகும். அப்படிங்கும்போது இது நம்ம கட் பண்ணுறோம் 1 டைம்ஸ், இதில் நம்ம கட் பண்ணுறோம் 5 டைம்ஸ். இப்போது 50 வந்து 50 கிடச்சிடுது. ஸோ 50 இன்ட்டு 10. ஓகே. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 500 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிடுது. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒன் மோர் ப்ராப்ளமும் இதில் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறேன். இப்போது எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த கொஸ்டின் நம்ம எந்த அளவுக்கு கிளியராக புரிஞ்சுக்கிறோமோ அது தகுந்த மாதிரி தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம கிளியராக சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 2 minutes இஸ் டேஷ் பர்சன்ட் டு 1 hour. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 2 minutes, அதாவது 2 minutesங்கிறது 1 hourல எவ்வளோ பர்சன்டேஜ், 1 hourல 2 minutesங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், அதுதான் கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்து நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சின்ஸ் 1 hour இது வந்து 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ல இருக்கு. ஸோ இது டைம் தான். ஸோ காமன் இப்போ டைம் தான். ஸோ டைம் இன் மினிட்ஸ்லையும் இருக்கு அண்ட் டைம் இன் ஹவர்ல இருக்கு. ஸோ நம்ம இதை சேம் யூனிட் கன்வெர்ட் பண்ண போறோம். இங்க 2 minutes இருக்கு. ஸோ அடுத்து 1 hour அப்படிங்கும்போது 1 hour ஈக்குவல் டு 60 minutes as we know that. ஸோ 1 hour ஈக்குவல் டு 60 minutes. ஓகே, ஸோ இப்போ இதில் கொஸ்டின்ல கொடுத்த ஃபார்மேட் என்ன, இப்போ 1 hourல 60 minutes எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுவோம். 2 minutes 2 minutes டிவைட் பை 60 minutes. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிட்டோம். அடுத்து நம்ம அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி, மல்டிபிள் வித் 100. ஸோ அப்படிங்கும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 டிவைட் பை 60 இன்ட்டு 100. இப்போ வந்து 0 0 கட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இங்கே 6, இப்போ காமன் டேபிள் பார்க்கும்போது 2 வருது. இங்கே 1 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். ஓகே, கட் பண்ணிட்டோம். அடுத்த ஃபைனலாக நம்ம கிடைக்கிறது என்ன, 10 டிவைட் பை 3. நமக்கு ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடைக்குது. இப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ as you know how to convert improper fraction into mixed fraction. So finally 3 the whole number 1 divided by 3 percentage. This could be a answer for this question. Okay, are you clear about this? Very simple. Okay, and next we see one more problem. Here the statement is, listen carefully. So you can able to see that, yes, you can able to see that if x% of x equal to 25, then x equal to, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போது சொல்யூஷனில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இட் இஸ் இன் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது நம்ம என்ன, இப்போ பர்சன்டேஜ் பெர் 100. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் போது எக்ஸ் டிவைட் பை 100 இன்ட்டு அந்த எக்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்து தான். ஸோ ஆஃப்ங்கிற இடத்துல நம்ம இன்ட் போட்டுருவோம். ஸோ அதான் நமக்கான மீனிங். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 25 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போது இது ரெண்டுமே நியூமரேட்டர் டேர்ம் இல்லையா. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த டினாமினேட்டர் டைம் என்ன பண்ணுவோம், இதை நம்ம இந்த சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வருவோம். இப்போ இது டிவிஷன் ஃபார்மில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் மாறிடும். ஸோ இப்போ என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணதால தான் எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சு. ஓகேவா, ஏன்னா ரெண்டுமே நியூமரேட்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த 100 வந்து ஸோ ஈக்குவல் டு அந்த போகும்போது இது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துடும். ஸோ 25 இன்ட்டு 100. ஓகே, இப்போது நம்ம இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தேவையில்லை, எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இப்போ 25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 5 கிடச்சிடுது. 100ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 10 கிடச்சிடுது. ஸோ அதை நம்ம ஃபைனலாக மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஓகே, ஸோ நம்ம இந்த வேல்யூவை இந்த டேஷில் ஃபில் பண்ணிடலாம். அது எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ யூ மே பி கிளியர் அபவுட் திஸ். ஓகே, குட். நம்ம அடுத்து இன்னொரு ப்ராப்ளமும் இதில் பார்த்துடலாம். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன் a class of 1400 students there are 440 girls. Okay, the percentage of boys in the class is, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கு, அதில்
ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல 1400 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. தேர் ஆர் 420 ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ். ஓகே, 420 ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராப்ளத்தை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ஸ்ல எழுதுவோம். சொல்யூஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யார் எவ்வளவு பேர் இருக்காங்க? 1400. ஓகே, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அதையும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கிவன் டேட்டா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1400 அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 420. நம்பர் ஆஃப் இப்போ இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் அதை கம்பைன் பண்ணி தான் இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் வரும், அப்படிதானே? இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் நம்ம ஆட் பண்ணும் போது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இப்போ கொடுக்கல, சரியா? பட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் டோட்டல் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதை அப்படி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பிளஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 420 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அது 1400. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 1400 மைனஸ் 420 கேர்ள்ஸை வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் மைனஸ் பண்ணும்போது நமக்கு பாய்ஸ் கிடைச்சிருவாங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் 980. ஓகே, இது கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை பர்சன்டேஜ், இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் இந்த ஸ்கூல், அதை பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் they did not ask how many students are studying, that they asked the percentage of boys in the school is, அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம். எப்படி? the percentage of boys, அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல பாய்ஸ் எவ்வளோ? 980. ஸோ அவுட் ஆஃப் 1400 980 பாய்ஸ் ஆர் தேர். ஸோ அதை நம்ம பர்சன்ட் கண்டு இன்ட்டு 100%. ஸோ இப்படி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 70%. ஓகே, யூ மே பி கிளியர் அபவுட் திஸ். The next problems we will see in that next video. Okay, good. Bye.